மாடு வருது வழியை விடு. பாத்தீங்களா என்னென்ன சேட்டை பண்றாரு. இப்ப யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க ஸ்குவாடு. யானை எல்லாம் எங்க இருந்து வரும்னே தெரியாதுங்க, திடீர்னு யானை ஓடி வந்துடும். பேக் இருக்கு, பேக்ல கை வச்சீங்கன்னா பாத்துக்கங்க. என்னடா போலீஸ் என்ன பிடிச்ச எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு போல. ஊட்டியோட ட்ரிப்பில் நம்ம பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போடலான்ட்டு பெட்ரோல் பங்க் வந்துட்டேங்க. ஹலோ ஸ்காட், பார்த்துட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்துட்டா ஊட்டிக்கு தாங்க கிளம்பிட்டேன் நானும் மச்சானோம். ஸோ இங்கேருந்து 91 கிலோமீட்டர் காட்டியிருக்கு உதகை. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தாங்க கரெக்டாக மணி பார்த்துட்டிங்கன்னா 9 o'clock நான் கிளம்பலான்னு சொல்லி பிளான் போட்டது 7 o'clockங்க. டைம் ஆகி பார்த்துட்டிங்கன்னா அதுவே லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடியே லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். இன்னும் 91 கிலோமீட்டர், அதுவும் அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் தாண்டி போகிறது பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. அதுவும் மசனக்குடி வழியாக போகலான்னு ஒரு பிளான் இருக்கும். மேபி அதில் அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம அதில் கண்டிப்பாக அதில் தாங்க நம்ம போகிறோம். ஓகே, நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சுங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா ஏர் செக் பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் எப்போ வெளியிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆயில், அதுக்கப்புறம் ஏர், டயர் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செயின்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா செயின் டைட் வச்சுங்க. ஏன்னா போயிட்டு வர ட்ரிப்பு நல்லா சேஃபாகவும் ப்ராப்பராகவும் இருந்திருக்கணுங்க. ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் நான் கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா பிளாக் தண்டர் போகும்போது வந்ததுங்க. அப்போ கூட ஊட்டி மேலே போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா நாங்கள் ஊட்டிக்கு எனக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ட்ரிப்பு 1. ஸோ இதையும் 0 பண்ணிடலாங்க. ஃபுல் டைம் பெட்ரோல் பார்த்துட்டிங்கன்னா 600 ரூபாய்க்கு கிடைச்சிருந்தோம். அது போக என் வண்டியில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்திருக்கேன். ஸோ 600 ரூபாய்க்கு கிடைச்சி 0 பண்ணிக்கோங்க. கரெக்டாக அவினாசி ஆட்டோ மரத்தில். ஸோ எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு செக் பண்ணிடலாங்க. எம்டி நாங்கள் வேணா ஊட்டியிலிருந்து கூடலூர் நியர் ஒரு 150 கிலோமீட்டருக்கு போக வேண்டியது இருக்குங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டீங்கன்னா ஊட்டி தாங்க. இன்னும் 70 கிலோமீட்டர் தாங்க ஸ்குவாட் இருக்கு ஊட்டிக்கு. இப்போ அன்னூரில் நின்றுருக்குங்க. அன்னூர்லேருந்து அடுத்து மேட்டுப்பாளையத்தில் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே அந்த மழை நல்லா தெரியுங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக மறைச்சிட்டு இருக்கு. அதனால சுத்தமாக எதுவும் தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வெயில் டைம்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மழை, அங்கே போகிற மழை, ஊட்டி மழை அவங்களுக்கு அப்படியே லைவாக தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் க்ரௌட் எல்லாம் ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடம் பாருங்களேன், எதுவுமே தெரியாமல் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த பக்கம் மழையும் இருக்குதுங்க. பாத்தீங்களா என்னென்ன சேட்டை பண்றாரு. உங்களுக்கு பிடிச்சதான் போடுங்க சார் முதல்ல. ஓகே சார், பாத்துட்டீங்கன்னா அடுத்து மேட்டுப்பாளையம் போயிட்டு நான் உங்க கேமரா ஆன் பண்ணிக்கிறேங்க. அதிகமா பேசி அடி வாங்கி தரேன். ஓகே சார், பாத்துட்டீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேங்க. ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டுதுங்க ஸ்பாட். இதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ தாங்க மார்னிங் 10 o'clock ஆச்சு. ஸோ இப்போ தான் போய் சாப்பிடலாம். ஸ்பாட் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் இப்போ ஊட்டி ட்ரிப்பில் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சாப்பிடலான்னு வந்திருக்கீங்க ஒரு ஹோட்டலுக்கு. இப்போ போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ட்ரிப்பை கண்டினியூ ஃபேஸ் பண்ணாங்க. ஆர்டர் போட்ட தோசை வந்துருச்சு, மற்ற இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. சட்னி ஓகே, இதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாங்க. கூப்பிட போயிடுறாங்க. ஒரு செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கலாம். ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா இதுதாங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆறு பண்ணாரியா சரிங்க. மேட்டுப்பாளையம் ஆறுங்க, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மாடு வருது வழியை விடுங்கடா. இப்படி போனால் நேராக கோத்தரை ஏறிங்க ஸ்குவாட். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனோம் ஊட்டிக்கு. இவங்க இப்படி யூட்டன் போட்டிருக்கான். போய் நம்ம கோத்தகிரிலாம் சுற்றி போனால் ரொம்ப தூரமாச்சு. போய் அவன்கிட்ட எதுக்காக இந்த வழியாக போகிறான்னு மேலே கேட்டுக்கோங்க ஸ்குவாட். நம்ம பாட்டுக்கு பேன்னு போயிடக்கூடாதுங்க ஸ்குவாட். அந்த வழியை எதோ ஏற விட மாட்டேங்கிறாங்களாமாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் அந்த வழியாக தாங்க போயிட்டுருப்போம். என்ன திடீர்னு பையன் எப்படி சொல்லலாம் புதுசாக, எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இப்படி போனால் நேராக கோத்தகிரி அப்படி போயிருங்க. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். ஆமாம் ஸ்குவாட், இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதை தாண்டிட்டோம்னா நேராக அடுத்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர் நான் சரியாக கவனிக்க மாட்டேங்க. ஓகே, இந்த செக் போஸ்ட் தாங்க. ஓகே, இது ஒரு வழியாக தாண்டிட்டோம். இந்த போன டைம் தாங்க இந்த இடத்துல ஒரு டைம் கோத்தகிரி வந்துட்டு போகிறப்ப யானை நின்றுட்டு இருந்துச்சுங்க ஸ்குவாடு. அப்போ தான் இங்கேருந்து செக் போஸ்ட் வந்து அந்த ஒரு பள்ளம் மாதிரி தெரியும். வாங்க உங்களுக்கு காட்ட ஒரு சின்ன பிரிட்ஜாட்டு ஒன்று போங்க. அங்கே பார்த்துட்டிங்கன்னா யானை ஒன்று குட்டியானதில் கொஞ்சம் பெரிய சைஸ் யானை தாங்க நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கோத்தகிரி வழியாக போய் ஊட்டி பாருங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது ரொம்ப சுத்து அப்படின்ற மாதிரி.
ஸோ அதனால தாங்க ஒருவேளை அவன் பார்த்துருப்பான் போல, ஏதாச்சும் நேற்று பேஜ் ஏதாச்சும் பார்த்துருப்பான், ஊட்டிக்கு வர மாதிரி இருந்தால் இந்த பக்கம் அலோடு இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல. ஸோ அதனால தான் இப்படி போயிட்டுருக்குங்க. ஆனால் அந்த வழியாக வண்டி எதுவும் போன மாதிரி எனக்கும் தெரியல, போயிருக்கலாமோ ஒரு வேளை மேபி. இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த மலை மேலே தாங்க போக போகிறோம். பார்த்துட்டீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு வியூ? அந்த மலையை பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக, இந்த மிஸ்ட்டு அப்படியே இன்னும் அந்த மிஸ்ட்டு கீழே இறங்காமல் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ மேலே போகும்போது நடுங்கிடுவோன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்னோஃபால் அந்த மாதிரிலாம் இருக்கும். வெல்கம் டு நீலகிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்வென்ச்சராகவும் பயங்கர இதாகவும் இருக்க போகுதுங்க ஸ்குவாட். அதுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸ்குவாட். கடலோட ஹூடி போட்டே பார்த்துட்டிங்கன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஹூடியெல்லாம் இதுக்கு தாங்காது போலையே. சொல்ல போனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பெட்டராக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். பையன் ஆனால் ஷர்ட்டோட போயிட்டு இருக்கான், எப்படி தாங்குறானே தெரியல. ஏய் இங்கே பாருங்க, ஏதாவது ஹைனா உட்காந்துட்டு இருக்கானே பசங்கள்லாம். ஏய் மாப்பிளே, ஏய் பாய், இல்லை ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான் என் வேடிக்கை பார்த்துட்டு. சமமான ஒரு இடம்னா பஸ்ஸுக்கு மேலே நிறுத்திக்கலாமா? ஏய் இங்க எங்க சமமா இடம் இருக்கு, எல்லாமே பெண்டு பெண்டா தான்டா இருக்கு. ஏய் லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணாதடா இப்போ. நல்ல வேலை பாருங்க, ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்று இருக்கு போலங்க ஸ்குவாடு. ஆமாங்க, ஃபுல்லாக கழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆள் வர வச்சு பார்த்து, அதுவும் நார்மல் டூ வீலர் அந்த மாதிரி கூட டோ பண்ணிட்டே போய்க்கலாங்க. இந்த மாதிரி கனரக வாகனங்களாக இருந்தால் ரொம்ப ரிஸ்க் ஆயிருங்க. ஏங்க நம்ம பையனை ஆளே காணோம். மழை பயங்கரமா இருக்குதுங்க. ஆனா இப்ப மழை தூர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபீல் எல்லாம் இல்லை, மழை தாங்க வந்துட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலா அடுத்த மழை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோமோ தெரியலையே. ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, வார லெவல் இருக்குங்க ஸ்பாட். வா சொல்லவே முடியல, பயங்கரமா கீழே பார்த்துட்டீங்கன்னா பெரிய ஒரு குழி மாதிரி இருக்குதுங்க. எவ்வளோ ஹைட் வந்திருக்கோம், அவ்வளோ ஹைட் நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம் சொல்ல போனா. வா வேற மாதிரி இருக்குங்க ஸ்பாட் வியூ. ஓகே ஸ்குவாட், நான் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய். நம்மளை வெல்கம் பண்ண கெஸ்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட். அவர் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் தாண்டி தாங்க நம்ம போகணும். சரி, பேக் இருக்குது, பேக்கில் கை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்குவாட், இதுதான் பார்த்துட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டாக தெரிஞ்சிட்டுருக்கா. இதுக்கு அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய இதே இருக்குதுங்க, பள்ளத்தாக்கு. போலாமா? ஓகே, மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் நான் கிளம்ப போகிறோம். ரெண்டு பக்கம் 2 பேர் இருக்காங்க கார்டியன்ஸ் மாதிரி. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு இது எந்த ஏரியாடா மாப்பிள்ள கரெக்டாக? இது எந்த ஏரியா? மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் தாண்டி ஒரு டீ கடை இருக்குங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உள்ளே வந்து பார்த்தோம். சரி கொஞ்சம் டச்சான ஏரியா போயிட்டுருக்கேன்னு சொல்லி சும்மா உள்ளே வந்து பார்த்தேங்க. பார்த்தா அங்கே ஒரு ஏதோ கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இடமே. நம்ம இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ட்ரெக்கிங் தாங்க அதிகமாக போய் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ லெமன் டீ குடிச்சிட்டு நேராக உள்ள ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டுங்க. எப்படி இருக்குன்னு போய், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு பேக்கில் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே யானைலாம் எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க, திடீர்னு யானை ஓடி வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளை தாங்க நம்மளை கூப்பிட்டே போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த விலாகை பயங்கரமாக கொண்டு போகிறேன். இன்னும் நம்ம கோத்தகிரி போகணும், கோத்தகிரிக்கு அப்புறம் ஊட்டி போகணும், ஊட்டிலேருந்து மசனக்குடி வழியாக போகணுங்க ஸ்குவாட். ஸோ அதான் பிளானு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போகிறேங்க. ஓகே ஸ்குவாட், நமக்கு பேக் சைடில் இருக்க டீ கடையில் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டு அடுத்து கிளம்ப போகிறோங்க. அங்கே பின்னாடி ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க அதுக்கு முன்னாடி தான் அந்த டீ கடையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நேராக நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோத்தகிரி தாங்க ஸ்குவாட் போக போகிறோம். ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து நேராக கிளம்பியாச்சுங்க. அடுத்து கோத்தகிரி போயிட்டு அங்கேருந்து நம்ம நேராக எங்கே போக போகிறோம், கோத்தகிரி டு ஊட்டிங்க. ஊட்டி போகிறதுக்கு இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. நம்ம ஊட்டி ரீச் ஆகல மணி கரெக்டாக ஒரு 12-12:30 ஆயிருங்க. இப்படியும் ஒரு 1 hour ஆச்சு ஆயிரும். நம்மள மாதிரி ஒரு பைக் ரைடர், ஆனால் அவர் பயங்கரமான செட்டப்பில் போயிட்டுருக்காரு. நம்ம அந்த மாதிரி செட்டப் பண்ணலைங்க ஸ்பாட். கூடி சீக்கிரத்தில் நம்மளும் பார்த்துட்டிங்கன்னா கேமரா, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லேப்டாப், அதுக்கப்புறம் அந்த ரைடிங் கியர், அதுக்கப்புறம் க்ளவுஸ் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் எவ்வளோ விளாக் பண்ண முடியுமோ அதை மட்டும்தாங்க பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ பார்ப்போங்க, மேபி ஃபியூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அமைஞ்சு வந்துச்சுன்னா உங்களோட ஆதரவு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வருங்க. அப்போ நம்ம இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ உங்களால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. அலைகளின் அரசி உங்களை தன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு செக் போஸ்ட் வேறு வருதுங்க, அதில் நம்ம வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நேராக போட்டுட்டு இந்த செக் போஸ்ட் தாங்க ஸ்பாட். நீங்கள் தான் டிக்கெட் போடுவாங்க, மேக்ஸிமம் 2 வீலருக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, போன டைம் வரும்போது எங்கள் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணி தாங்க தாட்டி விட்டாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஆவி பறக்குது, அதெல்லாம் பார்த்தாலே ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சில்னஸ்க்கு அதுக்கும் பஜ்ஜி போண்டா அது இதுன்னு போட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சூடாக வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க ஸ்பாடு. ஸோ கோயம்புத்தூர் பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்டாக காலேஜ் கட் அடிச்சாலும் போர் அடிச்சா வைக்க எடுத்து ஊட்டிக்கு தான் ஓட்டுவோம். அந்த பாட்டு உங்களுக்கு ஆதி என்ன சாங் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தாங்க, பக்கத்தில் இருக்க டக்கு டக்குன்னு அதனால வந்துட்டு போயிடறாங்க போல. வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு போலங்க. ஓகே ஸ்பாட், இது ஒரு ஏரியா தான். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கோத்தகிரி போயிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேங்க. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா கோத்தகிரி வந்துட்டாங்க. கொடநாடு காட்சி முனை 17 கிலோமீட்டர், கொடநாடு வியூ பாயிண்ட் 17 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஆனால் அந்த பக்கம் போடுங்க, நம்ம லெஃப்ட்டில் திரும்பி ஊட்டி தாங்க போக போகிறோம். ஓகே, ஊட்டிக்கு இந்த வழியாக தாங்க ஸ்குவாட் பண்ணோம். ஏதோ ஊட்டி போகிற வழி. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகணும்? குன்னூர். ஓகேங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க ஸ்பாட். இங்கே இருந்தோம் இங்கே ஸ்ட்ரெயிட்னு சொல்லி எப்படியோ போயிட்டு இருக்கு. இதை நம்ம ரவுண்டானா? ஓகே, கோத்தகிரி சிட்டி இதோட முடியுது. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஊட்டி ரோடு தாங்க ஸ்பாட். கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா போர்டு இப்படி தான் போட்டிருக்கு. நேராக போகணும்டா, இதில் போகணும். செம்மையா இருக்குங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்க ஸ்பாட். சொல்லப்போனா கொடைக்கானல் இந்த மாதிரி தான் இருக்குமாங்க. கரெக்டாக மேகெல்லாம் நம்ம கீழே இருந்துட்டு இருக்கோம் சூசைட் பாயிண்ட்லாம் போய் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கணுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் கொடைக்கானல் ஒரு டைம் கூட போனதே இல்லை. நெக்ஸ்ட் முடிஞ்ச கொடைக்கானல் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணாங்க ஸ்பாட். இதே மாதிரி ஸ்குவாட் அங்கே பாருங்க ஸ்குவாட், வேற லெவலில் ஒரு வியூ தெரிஞ்சுட்டுங்க. அது ஃபுல்லாகவே க்ளவுடுங்க ஸ்குவாட். அதுக்கு பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா மேகங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் இருந்து ஃபுல் க்ரீனிஷும், அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மேகம் வந்து ஃபுல்லாக சிவந்து இருக்கு. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா மணி 1 மணி ஆயிடுச்சுங்க கரெக்டாக. ஸோ நம்ம இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊட்டிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நியர் ஊட்டிக்கிட்டே வந்துட்டேங்க ஸ்குவாட். ஐயோ, எந்த பக்கம் வழின்னு தெரியலையே. இப்போ நம்ம ஊட்டிக்கு அந்த பக்கம் போகணுங்க. அதில் சரியான கூலிங்க ஸ்குவாடு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வந்துட்டு ஹேண்ட் கிளவுஸ் வாங்கி போடணுங்க. கையெல்லாம் செம ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி சொல்றேன்னு தெரியல, பயங்கர ஃப்ரீஸுங்க, மடக்கவே முடியல, அந்த அளவுக்கு பெயின் ஆகுதுங்க. ஒன்ஸ் நேச்சுரலி நம்ம என்ஜாய் பண்ணணும், அதே டைம்ல சேஃப்டியாவும் நம்ம போகணுங்க ஸ்குவாட். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியை பாருங்க. ஊட்டி வந்துட்டோம். ஓகே ஸ்குவாட், நம்ம ஊட்டி ரீச் ஆயிட்டோங்க. ஊட்டி வந்தாச்சு. எக்ஸார்பி ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ஊட்டி. இதோ அங்கே பார்த்துட்டீங்கன்னா நிறைய வீடு தெரிஞ்சிட்டு அதாங்க ஸ்குவாட் ஊட்டி. ஊட்டி வந்துட்டோம். இங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் எல்லாமே பக்கத்துல தாங்க இருக்கும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் நம்ம போகிறோம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லைங்க ஸ்குவாட், அதுக்கு நம்ம இப்போ போகல. ஓ, இங்கே காலேஜ் விட்டுருக்காங்க, நல்லா காலேஜ் முடிச்சு போயிட்டு இருக்காங்க. செம க்ரௌடாக இருக்கு.
ஊட்டி வந்தாச்சுங்க ஸ்குவாட் ஒரு வழியா. இதாங்க பாத்துட்டீங்கன்னா ஊட்டி மெயின் டவுனு. பஸ் ஸ்டாண்ட் அந்த பக்கம் இருக்குது. ரோஸ் கார்டன் போகணும்னா நீங்க லெஃப்ட் சைட்ல போற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அங்க ரைட்ல தாங்க யூட்டர்ன் போட்டு போகணும். ரோட்ல இருக்கு. அதுல தானே போனோம். இந்த வழிதான். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் தான் சொன்னது இந்த பக்கம் தான் வச்ச போனேன். ஏன்னா எனக்கு கூடலூர் நிறைய ஞாபகம் இருக்குது இந்த பக்கம் வந்து. ஆமா, என்னடா போலீஸ் என்ன பிடிச்ச எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு போல. எங்கப்பா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே ஸ்பாட் நம்ம பார்த்துட்டீங்கன்னா சேஃபா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகேங்க, இதுதாங்க பார்த்துட்டீங்கன்னா ஊட்டில இருந்து கூடலூர் போற வழிங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக்கிடுச்சு நாங்க இந்த பக்கம் இருந்ததுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்தால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க இந்த வழியா தான் போகணும்னு எனக்கு தெரியும். ஸோ மச்சானுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதனால தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் 50 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க கூடலூர் போகணும்னா. இதுதாங்க வசனக்குடியாது. டேய் போலாம்டா. வந்துக்கலாம். ஆனா இங்க இருந்து ஓகே ஓகேண்ணா, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ் கேரட் டேங்கா. ஏபிஎஸ் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஏபிஎஸ் பிடிக்க மாட்டேங்குதுடா.